இவர்களை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்பினால் இன்றே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். இவர்கள் ஏற்கனவே சிலை வழிபாட்டிலிருந்து விலகி தங்களுக்கென்று ஒரு சிலை வழிபாட்டை உண்டு பண்ணி அதை வழிபடுகிற ஒரு கூட்டம். அதற்கு பேர் என்னவென்றால் ரோமன் கேத்தலிக்கம் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால்தான் அவன் கிறிஸ்தவன். வேதம் இவ்விதமாக கூறுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இவர்கள் எங்கே இருந்தார்கள்? ஏற்கனவே அவர்கள் ஏற்கனவே ஒரு சிலை வழிபாட்டுக்குள் இருந்து அதை விட்டு விலகி மறுபடியும் சிலை வழிபாட்டுக்குள் தான் இருக்கிறார்கள் ஒழிய கிறிஸ்துவுக்குள் வரவில்லை, கிறிஸ்துவோடு கூட இருக்கவில்லை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை இவர்கள் பின்பற்றவில்லை. கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றுகிறவனே கிறிஸ்தவன். கிறிஸ்து இப்படியாக ஒரு வசனத்தை கூறுகிறார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனே நான் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்கிறார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனே என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ண மாட்டேன் என்கிறார். இன்று கத்தோலிக்கர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் யாரை அறிக்கை பண்ணுகிறார்கள்? மரியாளையும் வானதூதரையும் சீடர்களையும் அந்தோனியாரையும் பிசாசுகளையும் தான் அறிக்கை செய்கிறார்கள். இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி சொல்வது? கிறிஸ்துவை ஒருவன் அறிக்கை பண்ணினால்தான் அவன் கிறிஸ்தவன். தங்களுக்கென்று ஒரு விக்கிரக வழிபாடை உண்டு பண்ணி கத்தோலிக்கம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்றால் இவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் என்று கூறுவது? அவர்கள் ஏற்கனவே எங்கே தான் இருந்தாங்க? அதே சிலை வழிபாட்டில் தான் இருந்தாங்க. அதை விட்டு விலகி மறுபடியும் எங்கே தான் வந்திருக்காங்க? அதே சிலை வழிபாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். 4:39 சமரிய ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ சமரியா ஜனங்களிடம் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்கிறார்கள், சாட்சி கூறுகிறார்கள். அது நிமித்தம் அந்த ஊரில் இருக்க எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை குறித்து சாட்சி கூறுகிறார்கள், இவரே உலகத்தின் இரட்சகர் என்று. இப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவ உடையவர்களாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று யாரை அறிக்கை பண்ணிக்கிறார்கள்? எங்கே பார்த்தாலும் மரியாளின் தாயை வணங்குகிறார்கள், சீடர்களை வணங்குகிறார்கள், அந்தோனியாரை வணங்குகிற கூட்டங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிசாசுகளை வணங்குகிற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இவர்களை நாம் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? நான் சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தேன், ஒரு புளு கலர் ஆடையை உடித்து கொண்டு ரோட்டில் நடந்து வராங்க ஒரு குரூப்பு. கையில் ஒரு சிலையை வைத்திருக்காங்க. அது யார் சிலைன்னு கேட்டால் மாதா சிலை அப்படிங்கிறாங்க. மாதாவுடைய உருவத்தை இவர்கள் பார்த்தார்களோ என்னது தெரியல, ஆனால் இவர்கள் சிலையை வைத்துக்கொண்டு மாதாவின் ஒரு சுரூபத்தை வைத்துக்கொண்டு நடந்து வராங்க. ஏம்மா எங்கம்மா போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எதற்குன்னு கேட்டால் நாங்கள் புண்ணியம் தேடி போகிறோங்கிறாங்க. புண்ணியம் தேடி வேளாங்கண்ணிக்கு போகிறாங்களாம். வேளாங்கண்ணியில் யார் இருக்கா? அங்கேயும் மாதா சுரூபத்தை வைத்து வணங்கி கொண்டு இருக்கிற கூட்டங்கள் இருக்கிறது. அங்கே புண்ணியத்தை தேடி போகிறாங்களாம். வேதம் இவ்விதமாக கூறுகிறது. யோவான் 3:19 ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாங்க இருக்கிறபடினால் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறார்களாம். புண்ணியமே எங்கே வந்துட்டு? உலகத்துக்கு வந்துட்டு. இயேசு கிறிஸ்து தான் புண்ணியம். அந்த புண்ணியத்தை விட்டு எந்த புண்ணியத்தை தேட போகிறாங்களாம்? மாதா என்கிற புண்ணியத்தை தேட போகிறாங்களாம் வேளாங்கண்ணிக்கு. ஒளியானது உலகத்தில் வந்துட்டு, நானே உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அந்த புண்ணியமே நம்மை தேடி வந்திருக்கு, நாம் வேற ஒரு புண்ணியத்தை தேடி போகிறோமா? அவங்க சொல்கிறாங்க நாங்கள் புண்ணியம் தேடி போகிறோங்கிறாங்க. இவர்களை என்ன செய்வது? ஆமோஸ் 5:25 26 இவ்விதமாக கூறுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்தில் இருந்து 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கையிலும் எனக்கு செலுத்தினீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றும் நமக்கு ஒரு வனாந்திர பாதையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் பரம கானானாகிய பரலோகத்தை அடைவதற்காக இந்த வனாந்திர பாதையை கொடுத்திருக்கிறார். நாம் இருக்க போவதோ ஒரு 100 வயது அல்லது 80 வயது, அவ்வளோதான் இருக்க போகிறோம். இந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் என்ன செய்தார்களாம்? வனாந்திர பாதையில் வரும்போது நீங்கள் உங்களுக்கு உண்டாகின 26 நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 5:26
நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளக்கூட கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாக உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறே அப்படின்னு சொல்கிறார். எதை சுமந்து கொண்டு வந்தாங்களாம் அந்த 40 வருஷமும்? எனக்கு காணிக்கலையும் பலிகளையும் செலுத்தலை. நீங்கள் எதை தான் சுமந்து கொண்டு வந்தீங்க? உங்கள் நட்சத்திர தேவர்களின் ராசியாகிய சொரூபங்களையும் சப்பரங்களையும் தான் சுமந்து கொண்டு வந்தீங்க. எனக்கு நீங்கள் ஆராதனை செய்யலை. யாருக்கு தான் ஆராதனை செய்தீங்க? நீங்கள் உங்களுக்கென்று உண்டாக்கின அந்த விக்கிரகத்துக்கு தான் ஆராதனை செய்தீங்க. என்ன நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறான்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கேட்கிறார். அவர் கேட்கிறார், ஒரு தாழ்மையாக கேட்கிறார் பாருங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்கு தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணான ஒரு காரியத்துக்காக தங்கள் தேவர்களை மாற்றின கூட்டம் இது. ஏற்கனவே ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருந்து மறுபடியும் எங்கே தான் வந்திருக்காங்க? அதே விக்கிரக வழிபாட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஒழிய அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டியாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்று அப்படி தான் செய்திருக்காங்க. ஜீவ ஊற்றாகிய இயேசுவை விட்டுட்டாங்க. வெடிப்பும் மந்தலுமாய் இருக்கிற தண்ணீர் நிற்காத வெடிப்புகளை தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவர்களுடைய நிலைமை எப்படியா? ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இவர்களுடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 21:8 வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரங்களும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இவர்களுடைய நிலைமை என்னதான்? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இவர்களுக்கு பரலோகம் கிடையாது நிச்சயமா. ஏற்கனவே இருந்த விக்கிரக வழிபாட்டை விட்டுவிட்டு மறுபடியும் தங்களுக்கென்று ஒரு விக்கிரக வழிபாட்டை உண்டு பண்ணி அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் கத்தோலிக்கம் என்று. இவர்கள் யார் என்று சொல்கிறார்கள்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் சொல்வதை நீங்கள் யாரும் ஏற்காதீர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்தவம் என்றாலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அவன் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக இருந்தால்தான் அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல என்று வேதம் இவ்விதமாக கூறுகிறது.